தென்காசி குற்றால சாரலில் இருக்கிற செண்பகப்பொழில் அதாங்க. தென்காசி விஸ்வநாதரை தரிசிக்கத்தான் நாம் இன்னைக்கு பயணமாக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரத்தில் 11:15 கிளம்புற பொதிகையை பிடிக்கிறதுக்கு நாம் 6 மணிக்கே வந்த இடம் தாங்க போலூர் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே ஸ்டேஷன் ஒரு ரவுண்டு போட்டுட்டு விழுப்புரத்துக்கு ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட்டும் போட்டுட்டு நாங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ட்ரெயினும் சீக்கிரமாகவே பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துடுச்சு. போலூர் ஸ்டேஷனில் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை அப்படின்றதுனால நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஈஸியாக ஏற முடிஞ்சுது. ஒரு 6:30 மணி போல் இந்த ட்ரெயின் திருவண்ணாமலையை ரீச் பண்ணிச்சுங்க. திருவண்ணாமலை ரீச் பண்ணும்போது நல்லா இருட்டிடுச்சு. இங்கேருந்து நிறைய பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கிளம்பிட்டோங்க. திருவண்ணாமலை தாண்டின உடனே நல்ல ஒரு வேகத்தில் இந்த ட்ரெயின் விழுப்புரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்ததுங்க. ஒரு 8 மணி போல் நாம் விழுப்புரத்தை ரீச் பண்ணிட்டாங்க. பொதிகை எக்ஸ்பிரஸ் 11:15 அப்படிங்கிறதுனால விழுப்புரத்துலேயே நைட் டின்னரை முடிச்சுக்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு விழுப்புரம் ஸ்டேஷனை ஒரு ரவுண்டு போட்டுட்டு நைட் டின்னரையும் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. நைட் ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால வீடியோ எதுவும் கிளியராக எடுக்க முடியல. மறுநாள் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தா நாம் பொதிகை எக்ஸ்பிரஸில் ஒரு நல்ல வேகத்தில் தென்காசியை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காலை நேரங்கிறதால நாம் வெளியே பார்க்குற எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சதுங்க. கூடவே இந்த விண்மில் சுற்றுற அழகையும் நம்மளால் ரசிக்க முடிஞ்சது. ட்ரெயின் போகிற இந்த வேகத்திலேயே நாம் இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோங்க. சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் செங்கோட்டை வரைக்கும் போகிறதுனால நாம் இதில் திருச்சி, மதுரை, சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோயில் போன்ற நகரங்களுக்கும் ஈஸியாக போக முடியுங்க. நாம் இந்த ட்ரெயினில் தான் தென்காசியை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் பண்ண போகிறோம். இப்போ காலையில் சுமாராக ஒரு 7 மணி இருக்குங்க. நாம் தென்காசி ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து நாம் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு தென்காசி கோயிலுக்கு போக போகிறோங்க. நாம் ட்ரெயின்லேருந்து இறங்கி தென்காசி ஸ்டேஷனை ஒரு ரவுண்டை போட்டாங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாக அருமையாக ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து செங்கோட்டைக்கும் சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் நிறைய ட்ரெயின் இருக்குது. தென்காசி வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரெயினில் வந்தீங்கன்னா இங்கேருந்து நடந்தே நாம் தென்காசி கோயிலுக்கு போயிடலாங்க. தென்காசி பஸ் ஸ்டாண்டும் தென்காசி கோயிலும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. நாம் இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு காலையில் டிஃபனையும் இங்கேயே முடிச்சுக்கிட்டு இங்கேருந்து நாம் தென்காசி கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. நாம் ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயின் அதோட வேலையை பார்க்குற மாதிரி நாம் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோங்க. தென்காசி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த தென்காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குங்க. வாங்க போகலாம். இந்திரன், நாரதர், அகத்தியர், மிருகண்ட முனிவர், வாலி போன்றவர்களும் இன்னும் பல முனிவர்களுக்கும் இந்த கோயிலில் தரிசனம் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நந்தியோட அவதார ஸ்தலமாகவும் இந்த கோயில் விளங்குதுங்க. ஒரு வழியாக கோயிலை நெருங்கி வந்துட்டாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த கோயிலோட கோபுர தரிசனம். எனக்கு இந்த தரிசனம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் இந்த தரிசனம் இப்போ கிடைக்க போகுது.
வாங்க கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு எதிர் திசையில் வீசுகிற காற்று நம்ம கோயில் கோபுரத்தை தாண்டி உள்ளே போகும்போது நமக்கு பின்னாடி இருந்து நம்மள கோயிலுக்குள்ளே தள்ளுங்க. இது இந்த கோயிலோட ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்குங்க. இந்திரன், நாரதர், அகத்தியர் போன்றோர் தரிசித்த இந்த சிறப்புமிக்க தலத்தை நாமளும் தரிசித்து முடித்ததுக்கப்புறமா அடுத்ததாக நாம் போக போகிற இடத்துக்காக நாம் வந்த இடம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து நாம் அடுத்து எங்கே போக போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.